இடராமல் பாதுகாத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, தேவ கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. நல்ல கரங்களை தட்டி ஜீவனை பார்க்கிலும், ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. உம் கிருபை மேலானதே. என் வாழ்க்கை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. ஆமென். வாய்களை திறந்து என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிலும், என்னுடைய ஜீவனை பார்க்கிலும், ஓ என்னுடைய திறமையை பார்க்கிலும், என் ஞானத்தை பார்க்கிலும், இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு ஐஸ்வர்யத்தை காட்டிலும் உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. எனக்காய் ஜீவனை கொடுத்த உம்முடைய
அவருடைய கிருபை பெருகும். ஹalleluya. அநேக ஸ்தோத்திரத்தினால் அவருடைய கிருபை பெருகும். ஓ உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியிலே பிரியமுள்ளவராய் இந்த இடத்திலே அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறார். தரிசனங்கள் ஓ சபையில வெளிப்படட்டும். ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியின் வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள் சபையின் மத்தியிலே வெளிப்படுவதாக. முன்மாரின் அனுபவங்கள் ஆதி அப்போஸ்தல சபையிலே நடந்ததானே. ஓ ஹalleluya ஹalleluya. அற்புதங்கள் சபையில நடக்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகள் மேல ஊற்றப்பட்டது போல ஓ அக்கினியின் நாவுகளாக நீர் ஊற்றப்பட்டது போல எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே நீர் ஊற்றப்படுவீராக. ஓ ஹalleluya. இருளின் அதிகாரங்கள், இருளின் அதிகாரங்கள் மாறி போகட்டும். ஓ ஹalleluya. அக்கினி, அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஊற்றும் ஆண்டவரே, நீர் ஊற்றும் உம்முடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. தாகத்தோடு கேட்கிற, உண்மையோடு கூப்பிடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் நிரப்பும். கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் அப்பா. பலவீனர் எல்லாம் பலனடையட்டும். கண்ணீரோடு கவலையோடு வந்து உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பாதத்தில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய காயங்கள் ஆற்றப்படட்டும். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பலவிதமான விண்ணப்பத்தோடு ஆண்டவரே, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறதா நம்முடைய
தட்டி சத்தத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசு. வழிகாட்டு தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டு. எல்லாரும் கேளுங்க. ஓ வழி நடத்தும் தூய திரும்ப ஒரு முறை கூட சொல்லுவோமா? வழிகாட்டு. ஆண்டவரே, நாங்கள் எந்த பாதையில் செல்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே தடைகளா இருக்கிறது. அப்பா, நீர் எங்களுக்கு வழிகாட்டு. வழி நடத்தும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. எல்லாரும் கரங்களை ஊத்தி சொல்லுவோமா? அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, 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 தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே. சத்தத்தை உயர்த்தி தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்
தந்தருளும் தேவ மகிமையே வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகி கரங்களை அசைத்து சொல்லுவோம் ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி இயேசுவே thank you Jesus ஹல்லேலூயா கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆவியிலே ஏவப்பட்ட யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம்
Praise the Lord. Amen. Praise the Lord. ஒரு சங்கீத பகுதி, சங்கீத புஸ்தகத்தை மாறி மாறி வாசி.